ரோபோ சங்கர் மறைவுக்கு தாவேகா தலைவர் விஜயும் இரங்கல் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய தந்தை எஸ்.சி. சந்திரசேகர் காலையிலேயே மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். தற்போது அவருடன் பணியாற்றிய பல கலைஞர்கள் கண்ணீரோடு அவருக்கு இறுதி அஞ்சலி, இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து அவர்கள் பலரிடம் தெரிவிக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லாத ஒரு தங்கமான மனிதரை திரையுலகத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிற தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதை பார்த்தோம். தனக்கென தன்னுடைய உழைப்பால் முன்னேறி வந்த ஒரு கலைஞனை இழந்து தவிப்பதாகவும் தங்களுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தற்போது அதிலிருந்து மீண்டு வந்தாலும் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த 46 வயதில் உயிரிழந்தது ஒரு பேரதிர்ச்சி அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வச்சதை நம்ம பார்த்துட்டு வருகிறோம். பலரும் இந்த மாதிரியான கலைஞனை இழந்து தவிப்பதாகவும், சின்னத்திரை மட்டுமல்ல வெள்ளித்திரையும் இது போன்ற ஒரு நல்ல கலைஞனை இழந்து தவிப்பதாக தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். நடிகர் சிவகார்த்திகேயன் கூட வந்து மாலை அணிவித்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். அவருடைய மனைவி பிரியங்காவிற்கு ஆறுதல் கூறிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். கணவன் மனைவினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பல இடங்களில் இவங்க முன்மாதிரியாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். பல பேட்டிகள், பல தொலைக்காட்சி தொடர்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் கணவன் மனைவி இருவரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் மறைந்த ரோபோ சங்கர் மற்றும் அவருடைய மனைவி பிரியங்கா. அவருடைய மகள் இந்திரஜா கூட பிகில் திரைப்படத்தில் கால்பந்து வீராங்கனையாக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் தங்களுடைய தந்தையை இழந்து வாடி வருவதாகவும் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நடிகை ரேகா அவங்களுக்கு ஆறுதல் கூறிய காட்சிகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை முதலே நேற்று இரவு முதலே அவருடைய சென்னை வளசரவாக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம்.